ஸோ அவர்கள் சொல்லுகிறதிலே ஆவிக்குரிய உலக பிரகாரமான சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ இவர்கள் சொல்லக்கூடியது எங்களுடையதான வழிபாடுதலம் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம், அதை தடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். ஸோ இந்த யுத்தமானது எந்த மலைக்காக தான் ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் அக்டோபர் மாதம் 2023 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பித்தது. அதுக்கு பேர் ஆப்ரேஷன் அலக்ஸா ஃப்ளட் என்று பெயர். அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் மிகப்பெரியதான யுத்தத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த யுத்தத்தை ஆரம்பித்து இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக இந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு ஆரம்பித்த இந்த யுத்தம் தான் இந்த 2026 வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது. முதலாவது இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனருக்குமா ஹமாஸுக்குமா இருந்தது. அதற்கு பிறகு அது காசா பகுதிக்கு, மேற்கு கரை பகுதிக்கு விஸ்தாரமாகியது. அதை தாண்டி அது லெபனான் பகுதிக்கு, ஏமன் அந்த பகுதிக்கு விஸ்தாரமாய் மாறியது. அர்மேனியா பகுதி ஏமன் பகுதிக்கு மாறியது. அதை தாண்டி அப்படியே ஈரான் வரைக்கும் இப்போ விஸ்தாரமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கும்படி இப்போது பார்க்கக்கூடிய யுத்தமானது இஸ்ரேல் ஈரான், இப்போ நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதான் மூல காரணம். இந்த யுத்தம் தான் காரணம். சிலிண்டர் பிரச்சனையிலேருந்து ஃபியூயல் இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு இல்லையா, இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த யுத்தம் தான் காரணம். ஈரான், இஸ்ரேல், யுஎஸ் இந்த யுத்தம் தான். ஆனால் இந்த யுத்தம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2023 ஆரம்பித்தது. இந்த யுத்தமானது தான் பெருசாக இருக்கிறது. வாசிங்கள் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். இந்த வசனம் எந்த காலகட்டத்துக்கு உரியது என்று சொல்லி பார்த்தீர்களால் அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் குடியேற்றப்பட்டு அதோடைய ஸ்தானத்துக்கு வந்து உட்காரும் போது இருக்கிற யூதாவின் தலைவரை பற்றி கர்த்தர் பேசுகிறார். அந்நாளிலே யூதாவின் தலைவரை, எருசலேம் அதோட ஸ்தானமாகிய தலைநகரம் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தது 2018. அந்த 2018 இஸ்ரவேலுக்கு தலைவராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிற பென்யமின் நெத்தன்யாகு. இவரை பற்றினதான தீர்க்க தரிசனம் தான் அது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னு இருக்கிறது. அவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி, விறகுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும், வாசிங்க அந்த வசனத்தை. அந்நாளிலே யூதாவின் தலைவரை, அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். இந்த வசனம் அவருக்குரியது. இப்போ அவர் என்ன செய்வாருன்னு வசனம் சொல்லுது, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பகுதியிலும் யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. சகரியா 12:6 நிறைவேறுகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சகரியா 12:6 தீர்க்க தரிசனம் நடக்கும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது 14 இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை இருக்கும். நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய கால்கள் ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்போது 12ஆம் அதிகாரத்துக்கும் 14ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் தான் வருகை இருக்கிறது. இப்போ 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தில் சொன்ன யுத்தங்களின் செய்திகள், குறிப்பாக கடைசி காலத்தில், சபை காலத்தில் வர வேண்டிய கடைசி காலத்தில் உள்ளதான யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மலைக்கான யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இந்த யுத்தம் இப்போ முடியும் அப்போ முடியும் என்று சொல்கிறார்கள். இது எப்போ முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த யுத்தம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று சொன்னால், இப்பொழுது ஆரம்பித்ததிலிருந்து நிறைய சீஸ்ஃபயர், அதாவது நிறைய சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் ஹமாஸுக்கும் அவருக்கும் நடந்தபோது ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்குமான பேச்சுவார்த்தை நடந்தது, சமாதானம். கொஞ்சம் ஒரு போர் நிறுத்தம் வந்தது. ஆனால் திரும்பி அது பெருசாக வெடித்தது. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பெருசாகி ஈரான் வரைக்கும் போச்சு. அப்போ மீண்டுமாக அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு விட்டு ஒரு சமாதானம் வந்தது போல் இருந்தது. மீண்டும் யுத்தம் மிக பெரிதாக வெடித்தது. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த யுத்தத்துக்கு அதுதான் அந்த சமாதான பேச்சுவார்த்தையினுடைய தோல்வி. இப்போ மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அமெரிக்க அதிபர் நேற்றைய தினத்தில் சீனாவுக்கு சென்றிருந்தார். போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போயிருந்தார். ஆனால் இன்று வரும்போது அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் அவர் சொல்லி இருக்கிறது, எவ்வளவு சீக்கிரம் ஈரானை தாக்க முடியுமோ நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஈரானை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலும் லெபனானை நாங்கள் தாக்கி கொண்டிருக்கிறோம், இன்னும் ஆக்ரோஷமாய் தாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது.
இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே நாங்கள் செய்திகளில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பித்ததோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. ஒரு காலகட்டத்தில் 1948 அந்த தேசத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி 7 நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அந்த தேசம் முழுவதுமாக இஸ்ரவேல் கைக்கு வந்த பிறகுதான் அந்த யுத்தம் முடிந்தது. 1967 எருசலேம் பட்டணத்துக்காக யுத்தம் ஆரம்பித்தது. அந்த எருசலேம் பட்டணம் இஸ்ரவேல் வசம் வந்த பிறகுதான் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. இப்பொழுதும் இந்த யுத்தம் மலைக்காக ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரவேலில் உள்ள இந்த டெம்பிள் மவுண்ட் என்கிற மலைக்காக ஆரம்பித்திருக்கிறது. இந்த மலைக்கு ஒரு முடிவு வராமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மலைக்கு ஒரு முடிவு வராமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வரவே வராது. இப்போ ஈரானோடு கூட சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதுவும் முடிவடைகிற நிலைமையில் இல்லை. அதனால் எந்த முன்னேற்றமும் அடையவில்லை. அதனால் மீண்டும் கப்பல்கள் வந்துச்சு, பொருள் குறைஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. உலக நாடுகள் டாலர் மதிப்பு மிக அதிகமாக போகுது. அதாவது பண மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. நேற்றைய தினத்தில் இந்தியாவுடைய பண மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு 96 ரூபாய்க்கு போய்விட்டது. அதாவது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இதான் நிலைமை. அத்தனை நாடுகளும் இந்த வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. ஸோ இந்த யுத்தமானது இப்போ முடியாது. இந்த மலைக்கான முடிவு வந்தால்தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். எல்லாரும் இதை ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையாய் பார்க்கிறார்கள். இல்லை, இது ஆரம்பித்த இடம் இந்த மலைக்காக ஆரம்பித்தது. இந்த மலைக்கு ஒரு முடிவு வராமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வராமல் இஸ்ரேல் நிறுத்தாது. இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கும். அப்படியானால் இந்த யுத்தத்தில் இப்போ ரஷ்யாவும் வந்து சேர ஆரம்பித்திருக்கிறது. முதல்ல இஸ்ரேல் ஹமாஸ் ஆச்சு, அப்புறம் இஸ்ரேல் ஏமன் ஆச்சு, அப்புறம் இஸ்ரேல் ஈரான் ஆகுது. இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோடு கூட அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் 16 நாடு இருக்குது. 16 நாடுகளுக்கு இந்த யுத்தம் பரவி இருக்கிறது. பஹ்ரைன் அடிச்சிருக்கு, ஈரான், சவுதி அடிச்சிருக்குது, துபாய் அடிச்சிருக்கு, இன்றைக்கி கத்தார் அடித்தது, இப்படி பல நாடுகளை அடித்தது. இந்த பக்கம் ஈரான் இஸ்ரேல் பல நாடுகளை அடித்திருக்கு. ஸோ இந்த யுத்தமானது விஸ்தாரமாகுது. நீங்கள் இந்த பேப்பரில் வர செய்தி, இந்த சொல்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்கணும்னா வெறும் இங்கே சொல்லப்படுகிற செய்தியை கவனிக்கக்கூடாது. உலக நாடுகள் இருக்கிற செய்தியும் பாருங்கள். அதை தாண்டி அது மிக முக்கியமாக வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இது எல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. அதைத்தான் இன்னைக்கு இந்த யுத்தம் தொடங்கின பிறகு இந்த செய்தியை நாங்கள் கொடுக்கல. ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் வந்த உடனே இப்படி தான் யுத்தம் வந்தோடனே யுத்தத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்கள் வலைத்தளத்தில் எங்கள் சேனலில் நாங்கள் பேசினது 2008 உள்ள வீடியோ இருக்கிறது. 2008 இந்த ரஷ்யாவும் இஸ்ரேலும் யுத்தம் பண்ணும் என்று இதே வசனத்தை வைத்து சொல்லியிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் எருசலேம் தலைநகராக மாறவே இல்லை. அப்பொழுதே அந்த செய்தியில் ஆண்டவர் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை விளக்கி சொல்லுகிறோம், அவ்வளவே. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் தலைநகராக மாறும் என்று. அதைத்தான் 2008 இந்த வசனத்தை எடுத்து சொன்னோம். இந்த வசனத்தின்படி எருசலேம் தலைநகராக மாறும் என்று. 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. அதே வசனத்தில் தான் இருக்கிறது, மீண்டும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் ரஷ்யா வரும் என்று சொல்லி. இப்போ ரஷ்யா உள்ளே நுழைந்திருக்கிறது. ரஷ்யாவுடையதான இந்த யுத்தமானது இஸ்ரேலுக்கு விரோதமாய் மாறி இருக்கிறது. கவனியுங்கள். கவனிங்கள். இது இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா வரக்கூடியது. 2025 ரஷ்யா கொடுத்ததான வார்த்தை. அப்பொழுது வந்ததான பேப்பரில் வந்ததான, அது டிவியில் வந்ததான நியூஸ். இது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக. ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகிலுள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை ஏற்பட்டுள்ளது. இது 2025 இருக்கு. அதுக்கு தான் சொல்றோம். ஏதோ இன்னைக்கு யுத்தம் நடக்கிறத வச்சுக்கிட்டு இதை உங்களுக்கு சொல்லவில்லை. ஏற்கனவே இதை பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரு 3 ஆண்டு காலமாக அப்படியே வரிசை கிரமமாக டைம்லைனாக சொல்லுகிறோம்.
இப்பொழுது இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்துக்கு உச்சகட்டத்துக்கு போகிறது. ரஷ்யா தேசம் அதன் தலைமையிலே, ஏனென்று சொன்னால் எசேக்கியேல் 38:7 ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரஷ்யாவை பார்த்து. அதன் அடிப்படையில் ரஷ்யா தலைமையில்தான் யுத்தம் வர வேண்டும். அதற்கு துணையாக ஈரான், எத்தியோப்பியா, இன்னும் ஒரு மிக முக்கியமான நாடு வரும். இது ரொம்ப நாட்களாக இந்த வேதத்தில் உள்ள வசனத்தின்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 38:6 வாசியுங்கள் பார்ப்போம். எசேக்கியேல் 38:6 வாசியுங்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகமர்கா வம்சத்தாரும், வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும், வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும். அப்போ வடதிசையிலிருந்து தொகர்மா என்கிறதான ஒரு கூட்டம் எழுப்பி வர வேண்டும். அந்த தொகர்மா யார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அதைத்தான் துருக்கி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்க இருக்கு பாருங்க, இந்த தொகர்மா வம்சத்தினுடைய வடபுறத்தில் உள்ளது துருக்கி. இவர்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வர வேண்டும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நேட்டோ நாடுகள் அமைப்பில் அமெரிக்காவும் துருக்கியும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கி எழும்பாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே அமைப்புக்குள்ளே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் பல யுத்தங்களை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கி வரும்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசியில் துருக்கி இஸ்ரேலுக்கு விரோதமாய் வரும். இப்பொழுது நேட்டோ நாடுகள் அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கிறது. அதே வேளையில் இஸ்ரேலும் துருக்கியும் யுத்தத்தை, அவர்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். துருக்கி சொல்லியிருக்கிறது, லெபனானை தாக்குவது என்னை தாக்குவதற்கு சமம். இன்னும் ஒரு வாட்டி லெபனானையோ ஈரானையோ தாக்கினால் துருக்கி யுத்தத்தில் வரும் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் ஈரானை பார்க்கிறீர்கள். ஈரான் எவ்வளோ பலம் வாய்ந்த நாடாக இருக்கிறது. அதை விட பலம் வாய்ந்த நாடு தான் துருக்கி. ஈரானை விட பலம் வாய்ந்தது. இப்போ துருக்கி இந்த யுத்தத்தில் சேருகிறது, உள்ளே வருகிறது. எசேக்கியேல் 38:6 நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறது. இதோடு கூட ரஷ்யா, சைனா எல்லாம் ஒன்றாக சேரும். மாக்கோகு என்று இருக்கிறது. மாக்கோகு தான் மங்கோலியா, மங்கோலியாவுடைய வம்சம்தான் சைனா. இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணையும். இணைந்து இஸ்ரேலுக்கு கூட்டணிக்கு, அந்த யுஎஸ் கூட்டணிக்கு எதிராக வரும். வேதத்தில் சொன்ன இந்த தீர்க்க தரிசனமானது நம் கண்களுக்கு முன்பாக இப்போது நடக்கிறது. ஸோ இந்த யுத்தம் எப்போ முடிவுக்கு வரும் என்றால், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அடுத்த யுத்தத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ பாருங்க, பல நாட்டு பிரதமர்கள் சில காரியங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லியிருக்கிறதை நன்றாக கவனியுங்கள். நம்ம நாட்டில் பிரதமர் கூட அவர் எல்லா பொருட்களையும் உபயோகப்படுத்துவதை, ஃபியூயல் எல்லாம் பாதியாக குறைக்க சொல்லியிருக்காங்க. அவரும் குறைச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இந்த யுத்தம் இப்பொழுது முடியாது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. சரி, அதை விட நேரடியாக 2 நாட்டு பிரதமர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று சிங்கப்பூர் பிரதமர். அவர் 2 நாளைக்கு முன்பதாக வெளியிட்ட வீடியோவில் மிக தெளிவாய் சொல்லுகிறார், மிக மோசமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம். அவர் சிங்கப்பூர் மக்களுக்கு உரையாற்றுகிறார். மிக மோசமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம், தயாராக இருங்கள், கொரோனாவை விட மிக மோசமானதொன்று வருகிறது. அவர் அந்த பேண்டமிக்கை பற்றி சொல்லலை, கொள்ளை நோயை பற்றி சொல்லலை. அப்போது எப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதோ அதை விட மோசமான நெருக்கடி ஒன்று வரப்போகிறது என்று சொன்னார். அவர் சொல்லி ஒரு 6 மணி நேரம் அல்லது ஒரு நாளைக்குள்ளாக இந்தோனேஷியா பிரதமர் நேரடியாக ஜனங்களுக்கு பேசினார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நாம் மிக மோசமான காலத்தை எதிர்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததை எல்லாத்தை விட ஒஸ்டாக இருக்க போகிறது. அது ஒரு வருஷத்துக்குள்ளே முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு மறைமுகமாகவோ அல்லது பல நாட்டு பிரதமர்கள் வெளிப்படையாகவோ பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நம் நாட்டில் உள்ள ஒரு தொழிலதிபர் கூட இந்த எக்கானமி, பொருளாதாரத்தை குறித்து சொல்லும்பொழுது அமெரிக்க பிரதமர் பேசினதை வைத்து சொல்லுகிறார், மிக ஒஸ்ட் பீரியட் ஒன்று வருகிறது, கேர்ஃபுல்லாக இருங்க என்று சொல்லுகிறார். ஸோ உலகளாவிய இந்த யுத்தத்தினுடைய விளைவு அடுத்த கட்டத்துக்கு போகிறதை உணர்த்துகிறார்கள். எல்லோரும் இதை பேச தொடங்கியிருக்கிறார்கள். பெருந்தலைவர்கள் பேசுகிறார்கள். டிவியில் ஏதோ ஒரு 4 பேர் உட்காந்து பேசுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துட்டு எழுதுறதல்ல. பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லுகிறார்கள். நாட்டினுடைய பிரதமர்கள் சொல்லுகிறார்கள். சிங்கப்பூர் பிரதமராக இருக்கட்டும், இந்தோனேஷியா பிரதமராக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு ஒஸ்ட் சினாரியோக்குள்ள, ஒரு மிக மோசமான காலகட்டத்துக்குள் நாம் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுகிறார்கள். இந்த யுத்தம் இப்பொழுது முடிவுக்கு வராது. இந்த மலைக்கான முடிவு தான் யுத்தத்துக்கான முடிவு. மலைக்கான முடிவினால் என்ன அது என்பதை சொல்லிவிட்டு நான் 2ஆம் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள்.
மலைக்கான முடிவினால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் இருக்கக்கூடியதான இந்த வழிபாட்டு தலத்தில் உள்ள மலையை அவர்கள் எடுப்பார்கள். இந்த மலை அவர்கள் வசம் போகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே காரியத்தை ரஷ்ய பிரதமரும் ரஷ்ய அதிபர் புதின் சொல்றார். கவனிங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் குறித்து ஒரு மிக முக்கியமான மற்றும் அச்சமூட்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த போரின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஏன், போரில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்கே கூட இது எங்கு போய் முடியும் என்று தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்ய தொழிலதிபர்கள் கூட்டமைப்பில் பேசிய புதின் இந்த போரின் தாக்கம் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை போலவே உலக பொருளாதாரத்தை புரட்டி போடும் என்று எச்சரித்துள்ளார். இது அவர் மட்டும் சொல்லலை, சிங்கப்பூர் பிரதமர்லேருந்து இந்தோனேஷியா பிரதமர்லேருந்து எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த போர் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அவர்கள் சொன்ன காலம் வருகிற வாரத்திலிருந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வாரங்களிலிருந்தே இதோடைய அடுத்த கட்டத்துக்கு போகும். இதை உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய் தான் சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தை அவர்கள் ஏன் நடத்துகிறார்கள், எதற்கு நடத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். கன்வென்ஷன், வருடாந்திர கன்வென்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை நடத்துகிறதுக்கு கர்த்தருக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு சொல்ல வேண்டியதை உங்கள் மூலமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு அது அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உங்களுக்கு நேரடியாய் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த வலைத்தளத்தின் வழியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு நேரடியாய் சொல்லப்படுகிறது. உங்கள் பட்டணத்துக்கு, உங்கள் கிராமத்துக்கு இது நேராக சொல்லப்படுகிறது. எனவே இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. எனவே நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அது என்ன பண்ணணுன்றதை கடைசியாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இது எங்கே போய் முடியும், இந்த மலைக்கு முடியும் என்று சொன்னேன் இல்லையா, அது என்னவாகும் என்று சொன்னால் கவனிங்கள். இந்த 2 மலைகள் இருக்குது இல்லையா, இதில் இந்த வழிபாட்டு தலம் இருக்கிற மலையை இஸ்ரவேல் தேசம் கைப்பற்றும். இதான் நடக்கும். கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசம் கைப்பற்றும். யுத்தம் மிக கொடூரமாய் மாறும். மிகப்பெரியதான யுத்தத்தில் இந்த பகுதி இஸ்ரவேல் வசம் முழுவதுமாய் வரும். அதாவது இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் அங்கிருந்து அகற்றி விடுவார்கள். அப்படி நடக்குமா என்றால் அதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று, இந்த யுத்தத்தின் மூலமாய் அது அகற்றப்படும். முடியுமானா யாரோ ஒருத்தர் போடுகிறதான குண்டோ ஏவுகணை ஏதோ ஒன்று இந்த ஸ்தலத்தை தாக்கும். இதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் நடக்கும். இந்த இடத்தில் உள்ளதான இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் பண்ணப்படும். இப்போவே சமீபத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரியதான ஒரு யுத்தம் அங்கே நடந்தது. அதாவது ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் ஒரு ஏவுகணை தாக்குதல் அந்த பகுதியில் 700 மீட்டர், 1 கிலோமீட்டருக்கு குறைவான இடத்துல ஒரு ஏவுகணை அதோடைய காம்பவுண்டில் அடிச்சிருக்கு. ஸோ இந்த வழிபாட்டு தலம் தான் அங்கே இருந்து ரிமூவ் பண்ணப்படும். ஒன்று, யுத்தத்தில் ரிமூவ் ஆகலாம். இல்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. வாசிங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும். நான் சொல்லுகிறதெல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நடக்க போற காரியங்கள் அல்ல. வருகிற நாட்களிலிருந்து அடுத்த சில வாரங்கள் மாதங்களுக்குள்ளாக நடக்கும். 2028க்குள்ளாக இது நடப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும். இது 2500 வருஷத்துக்கு முன்பாக வேதத்தில் எழுதப்பட்டது. இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகிறதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் தேசத்தை பூமி எதிர்ச்சிகளை ஆய்வு செய்த போது மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் இஸ்ரவேலை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 3.34 அளவுக்கு அங்கே பூமி எதிர்ச்சிகள் வந்திருக்கு. ஆனால் 6 புள்ளிக்கு மேலே வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படி பூமி எதிர்ச்சிகள் வந்தால் அந்த பூமி எதிர்ச்சிகளை தாங்குவதற்கு அல்லது மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான அந்த பிராக்டிஸ் எல்லாம் இப்பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொல்வார்கள். அதையெல்லாம் அவர்கள் இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒன்று யுத்தம் அல்லது பூமி எதிர்ச்சி. எசேக்கியேல் மத்திய 24 அடையாளங்களிலே ஒன்று பூமி எதிர்ச்சியாக அங்கே இருக்கிறது. நீங்கள் வாசித்த அந்த வசனத்தில் கொள்ளை பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் என்று இருக்கும். ஸோ இந்த யுத்தமோ அல்லது பூமி எதிர்ச்சியோ ஏதோ ஒன்றிலே நீங்கள் பார்க்கிறதான இந்த மலையில் இருக்கிற வழிபாட்டு தலம் அங்கிருந்து அகற்றப்படும். அந்த மலை முழுவதும் அவர்கள் வசம் வரும். இது அந்த இடத்துல தான் 3வது தேவாலயம் வரணும். 3வது தேவாலயம் வரணும்னா அந்த இடத்துல அந்த வழிபாட்டு தலம் இருக்காது. இது உங்களுக்கான முதல் அடையாளம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான முதல் அடையாளம்.
இந்த அடையாளம் எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் பேசுகிறதை நன்றாய் கவனியுங்கள். இது மிக முக்கியமான ஆதாரம் உங்களுக்கு. இந்த வழிபாட்டு தலம் அங்கிருந்து அகற்றப்படுகிறதோ அல்லது இடிகிறதோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் 1000 வருஷமாக நின்னது. அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஆலயம் இருந்துச்சு. அது ரோமர்களால் இடிக்கப்பட்டது. இது பூமி அதிர்ச்சியிலையோ யுத்தத்திலையோ ஏதோ ஒரு வகையில் அங்கிருந்து அகற்றப்படும் போது அந்த இடத்துல அவர்கள் 3வது தேவாலயம் கட்டுவதற்கான முயற்சிகளை பார்ப்பார்கள். அந்த வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் போகிறதை நீங்கள் காணும்போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், வருகைக்கான கடைசி அடையாளமும் நடந்துவிட்டது.